Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எங்க வீட்டை சுத்தி ஸ்டோன் மல்ச் போட்டோம். அது எப்படி போட்டோம்ன்றது தான் இந்த vlog. இந்த மரம் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மேப்பிள் ட்ரீ. இதோட லீஃப் வந்து வளரும்போது அப்படியே வெல்வெட் மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டா நல்லா இருந்தது. இந்த மரம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா இருக்கும். கலரும் வந்து நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ. ஆப்பிள் ட்ரீ வந்து எங்க வீட்ல இருக்குன்றதே நாங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஏன்னா இதை சுற்றி அவ்வளோ அடர்த்தியாக புஷ்ஷஸாக இருந்துச்சு, நிறைய மரம் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக வந்து லானை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குன்றது. அதில் இவ்வளோ அழகாக வந்து பூத்திருக்கு. இங்கே உள்ள நாங்கள் பார்த்தோன்னே எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இந்த வீடு பார்க்க வரும்போது இங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குன்றதே எங்களுக்கும் தெரியாது, அவங்களும் சொல்லலை. நாங்கள் கிளியர் பண்ணி பார்த்துட்டு பக்கத்துலலாம் கேட்டப்போ இங்கே அவங்களுக்கும் வந்து இத்தனை வருஷமாக இங்கே ஆப்பிள் ட்ரீ இருக்குன்றதே தெரியாதுன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து சுற்றி அடர்த்தியாக இருந்ததெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளியர் பண்ணி இப்போ சூப்பராக நாங்கள் அந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து கொஞ்சம் பூச்சியாக இருந்தது. நாங்கள் நீம் ஆயிலெலாம் போட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலுமே அந்த காய் வரும்போது பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல பிங்க், பேபி பிங்க் கலரில் பூ பூத்து அப்புறம் வந்து ஒயிட் ஃப்ளவராக மாறி அப்புறம் வந்து இலை வருது ஆப்பிள் ட்ரீயில். இது க்ரீன் ஆப்பிள் ட்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இயர் தான் இதில் பூவே பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் கண்டுபிடிக்கும் போது ஸ்ப்ரிங் அப்போ எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு இயரில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியா போயிட்டேன். இந்த இயர் தான் வந்து நான் பார்க்குறேன் ஆப்பிள் ஃப்ளவர்ஸு. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கலரே வந்து ரொம்ப கண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் காய் வரும், நிறையவே வரும். ஆனால் அணில் வந்து என்ன பண்ணிவிடும்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் புதைச்சி வச்சு சாப்பிடுவோம். அது ஃபுல்லாகவே வந்து காய்க்க விடாது. பட் ஓகே, அணில் வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் ஓகே தான். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பின்னாடி வீட்லேயுமே வந்து ஆப்பிள் ட்ரீ இருக்குது. அது வந்து மேல் ஆப்பிள் ட்ரீ, இது வந்து ஃபீமேல் ஆப்பிள் ட்ரீ. இதில் தான் வந்து காய் வரும். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டிசம்பர் பூ வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அதே கலரு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, பட் கலர் எக்ஸாக்டாக அதே கலர். எனக்கு பார்த்தோன்னே அதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஞாபகம் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம மல்ச் வந்து போடுறது எப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து நமக்கு இங்கே யூஎஸில் வந்து நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணணும், லானை வந்து முக்கியமாக மெயின்டைன் பண்ணணுன்னா மல்ச் வந்து போடுவோம். அதாவது அந்த புல் வந்து மெயின்டைன் பண்ணுறோம்ல, அது வந்து வீட்டுக்கிட்டெல்லாம் வந்து படர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு வுட் மல்ச் அப்படின்ட்டு இந்த குச்சி குச்சியாக வுட்டு துகள்கள் வந்து நம்ம போடுவோம். இது வந்து நாங்கள் கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கும் இதில். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லாஸ்ட் இயர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணி போட்டிருந்தாங்க முன்னாடி அந்த ஸ்டோனு. இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக இந்த சைடு கொஞ்சம் போடலான்ட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக அந்த இடத்துல இருந்த அப்போ அது இலையெல்லாம் கொட்டி இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இருந்த செடி எல்லாமே வந்து மூவ் பண்ணி ஃபுல்லாக அதை அரைச்சி இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துட்ட தான் நாங்கள் ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அவங்க ஃபஸ்ட்டு காலையில் போயிட்டு இது ஸ்டோன் மல்ச்சுக்கு வந்து கடையில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டே இருக்காங்க எங்களுக்கு வந்து ஸ்டோன் மல்ச்சை கொடுக்குறதுக்கு. வுட் மல்ச் வந்து நம்ம போட்டோன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஏன்னா ஏரியா கொஞ்சம் பெருசுன்றனால இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதை போட்டுகிட்டே இருக்கணும். ஸ்டோன் மல்ச் போட்டுட்டோம்னா ஒன் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதில் பெருசாக வேலை இருக்காது. இப்போ எங்களுக்கு வந்து ஸ்டோன் மல்ச் வந்து வந்துடுச்சு. அவங்க எப்படி வந்து டெலிவர் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப எனக்கு புதுசாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம இந்த மாதிரியுமே நம்ம போய் சொல்லிட்டோன்னா அவங்க வீட்டிலே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியதான்.
இப்போ இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து நாங்கள் இதில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மூவர்லேயே வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே கொட்டியாச்சு. பயங்கர ஹெவியான ஒர்க்கு இது. ஆக்சுவலாக அவங்க என்னால் வந்து இது அள்ளியெல்லாம் அவ்வளோவா கொட்ட முடியல, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து அவங்க கொட்ட நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட மட்டும் தான் செஞ்சேன். நம்ம வந்து ஆள் வச்சு செஞ்சோம்னா ரொம்ப இங்கே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லேபர் எக்ஸ்பென்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தின்னு. பட் இந்த வேலையெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இப்போ தான் வந்து செய்கிறேன். ஆனால் ரொம்ப லாஸ்ட் இயர் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது, இதில் ஹெவியாக இருக்குது, பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இதை ஃபுல்லாக அப்படியே கொட்டிட்டு நான் வந்து ஒரு ரேக் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். அவங்க வந்து ஃபில் பண்ணி வந்து கொட்டினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த நாள் செஞ்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மழை இருந்துச்சு. மழை பெஞ்சு முடித்தோடனே அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணோம். ஸோ 2 வீக்ஸ் 2 வீக்கெண்ட் வந்து நாங்கள் இதை செஞ்சோம். இது கொஞ்சமாக எடுத்து இது காலையிலேருந்து அதெல்லாம் வந்ததுக்கு கிளியர் பண்ணிவிட்டு வந்து அதை எடுத்து போட்டு கொட்டி ஒரு 3 லோட் போட்டோன்னே பயங்கர டயர்டாயிருச்சு அவங்களுக்கும். எனக்கு ஸ்ப்ரெட் பண்ண எனக்கே வந்து ரொம்ப டயர்டாக இருந்தால் ஹெவியாக இருந்துச்சு அதை அள்ளி கொட்டுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து போட்டுட்டு நம்ம சும்மா லைட்டாக வந்து ரேக் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏறி நடந்தாலே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த அளவுக்கு வந்து இப்போ கொட்டினோன்னே எங்களுக்கு ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அன்றைக்கி நல்ல வெயில் வந்துருந்தது. அதனால தான் வந்து அந்த ஒர்க்கை வந்து அன்றைக்கி பண்ணிடலான்ட்டு வெயில் வரும்போதெல்லாம் ஸ்ப்ரிங் முடிஞ்சோடனே ஏதாவது வேலை டக்குன்னு பண்ணணுன்னு தான் இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப தாகமாக இருந்ததுனால ஒரு சர்பத் குடிக்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப தாகமாயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ வெயில் வெளியில். சர்பத் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திரும்பவும் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். காலையிலேருந்து அந்த கல் வந்ததுலேருந்து ஒரு 3 லோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அள்ளி கொட்டி போட ஆரம்பித்தோம். இப்போ எங்களுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. ஈகனும் வந்து அவனால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இதை எடுத்து ஹெவியாக இருக்கும், இதை கொட்டுறதுக்கே நமக்கு கொஞ்சம் தான் நானும் ஈகனும் அள்ளினோம். பட் மெஜாரிட்டி அவங்க அப்பாவை தான் அள்ளி கொட்டினாங்க. அந்தளவுக்கு ஹெவியான ஒர்க்காக தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு செய்கிறதுக்கு. எங்கள் எல்லாருக்குமே செய்ய பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஃபைனலாக வந்து ஒரு 3-4 நாள் இந்த மாதிரியான ஒர்க் செஞ்சு நாங்கள் அந்த ஒர்க்கை முடித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் மழையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீக் டேயில் ஒரு நாள் வந்து செஞ்சோம். வீக் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ஓரளவு கொட்டிட்டு இப்போ மரத்துக்கிட்ட வந்து கொட்டிகிட்டு இருக்கோம். வீக் டேயில் வந்து எப்போல்லாம் வந்து டைம் இருக்கோ ஈவினிங் கொஞ்சமாக அள்ளி இந்த அளவுக்கு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மரத்துக்கிட்ட வந்து நிறைய வரும் செடி வீட்ஸ் அதாவது தேவையில்லாத செடிகள் வந்து மரத்துக்கிட்ட நிறைய வரும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி அது ஃபுல்லாக விரித்து அது மேலே வந்து கல் கொட்டினோன்னா நமக்கு நிறைய செடிகள் வந்து அதில் வளராது. இது என்னன்னா வந்து வீட்டுக்கு வந்து வாட்டருக்கு போடுற அந்த சால்ட் கவர் இருந்தது, அதை வந்து கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த பிளாஸ்டிக் ரேப் மேலே இதெல்லாமே கொட்டணும். நாங்கள் நிறைய செடிகள் வந்து வளராமல் இருக்கும். அதுக்காக தான் யூஸ்வலாகவே கல் ஓரளவு திக்காக கொட்டிட்டோன்னா செடி வந்து கொஞ்சம் கம்மியாக தேவையில்லாத செடி வந்து கொஞ்சம் கம்மியாக வளரும், நம்ம க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது வந்து நமக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். போன வருஷம் கொஞ்சம், இந்த வருஷம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயருமே கொஞ்சம் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங் டயத்தில் வந்து இந்த மாதிரியான வேலைகள், அதாவது நம்ம லானை மெயின்டைன் பண்ணுறது, சுற்றி மல்ச் போடுறது, அப்புறம் மரத்துக்கு தேவையான வேலைகள் பார்க்குறது, இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்ப்ரிங்கில் வந்து பயங்கர பிஸியாக போகும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீக்கெண்ட் வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ நான் ஓரளவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த சைடு வீட்டுக்கு அந்த சைடு இருக்கிறத வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். ஈகன் வந்து லோகனை வம்பழுக்கிறதுக்காக அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தான்.
இப்போ இந்த சைடு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த சைடு வந்து அந்த செடியெல்லாம் இருக்கிற செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கல் கொட்ட போகிறோம். ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டு திரும்பவும் வந்து கல்லெல்லாம் போட்டு கொட்ட ஆரம்பித்தோம். இந்த சைடு ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் கிட்ட வந்து கொஞ்சம் ஹாஃப் வந்து போன வருஷம் பண்ணது, மிச்சதெல்லாம் இந்த வருஷம் பண்ணது. அதே மாதிரி இந்த ஏற்கனவே கல் இருக்குல்ல இந்த சைடு, இதுவும் போன வருஷம் கொட்டி வச்சுருந்தது. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் சைடு வந்து இந்த வருஷம் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அந்த செடியெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் கல் கொட்டி இது பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு வந்து எனக்கு முன்னாடி வந்து அந்த செடி ரொம்ப அந்த பூத்து இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மல்ச் மெயினாக எதுக்கு போடுறது, இல்லை மல்ச்சோ இல்லை ஸ்டோனை நம்ம எதுக்கு போடுறோன்னா லான் வந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்து படர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக தான். அந்த புல் வந்து வீட்டுக்கிட்ட வந்து படர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு ஈகனும் நல்லாவே ஹெல்ப் பண்ணால். ஸோ இது வந்து நாங்கள் இப்போலாம் வந்து ஃபேமிலி டைம்ன்றது வீட்டை சுற்றி பார்க்குற வேலைக்குமே எங்களுக்கு வந்து இருக்குது. அந்தளவுக்கு நம்ம ஒரு வீடை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறோன்னா நிறைய வேலை இருக்கும். அதுவும் இந்த லானை மெயின்டைன் பண்ணுறோன்னா வந்து இயர்லி வந்து அதை ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வெளியில் ஆள் வச்சுமே பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச வேலைகளை நம்ம பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கல் இந்த சைடு கொட்டினதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த செடியை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு திரும்ப இந்த சைடு புல்லை நமக்கு அந்த சைடு புல் இருக்குல்ல, அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு புல்லாகவே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா மேப்பிள் ட்ரீ வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தோட விதை அங்கங்கே பட்டு தானாகவே இந்த செடியெல்லாம் முளைச்சி வருது. இது வீட்டை சுற்றி எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம வந்து எங்களால் முடிஞ்ச அளவு அங்கங்கே எடுத்து வச்சுருக்கோம். பட் இன்னுமே அதை தாண்டி இன்னுமே நிறைய இருக்குது. அதுதான் வந்து இதெல்லாமே இது வந்து தானாகவே வர்ற செடி. இதெல்லாம் இங்கே சைடில் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த சைடெலாம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் வந்து இது ஸ்டோன் மல்ச் வந்து போடணும். இப்போ வந்து உட் மல்ச்சே தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அந்த ட்ரீ வந்து அங்கங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட வீட்டை சுற்றி குட்டி குட்டியாக ஒரு 15 செடிக்கிட்ட இருக்கும் அந்த மேப்பிள் ட்ரீயோடது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வீட்டை சுற்றி போட்ட கல் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு ஃபுல்லாக ஓரளவு போட்டிருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் முடித்த வேலை வந்து இது. போன வருஷமே கொஞ்சம் போட்டிருந்தோம், இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மாற்றியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதே சமயம் எவ்ரி இயர் வந்து உட் மல்ச்சுக்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டாம். அது வந்து இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் 3 வருஷமாக நாங்கள் இதை சுற்றி போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை இருக்காது. இதில் பார்க்கவும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்.